மருது உறவுகளுக்கு வணக்கம். உங்களின் மேலான ஆதரவிற்கு நன்றி. நாங்கள் போடும் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து பார்க்கும் போதுதான் அது பலரையும் சென்று சேரும். நீங்கள் கொடுக்கும் ஆதரவால்தான் எங்களால் தொடர்ந்து இயங்க முடியும். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். சில தினங்கள் முன்பு மத்திய அரசிடம் இருந்து ஒரு பேரதிர்ச்சியான அறிவிப்பு ஒன்று வந்தது. அது விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீருக்கு வரி விதிக்க போவதான செய்தி. இது ஏனோ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் கவனம் பெறாமல் போய்விட்டது. உண்மையை கூற வேண்டும் எனில் இது முக்கிய செய்தியாக வந்து இருக்க வேண்டும். காரணம், தனி நபரிடம் இருக்கும் விவசாயத்தை அழித்து அதை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மாற்ற நடக்கும் முயற்சியோ எனவும் நினைக்க தோன்றுகிறது. நாம் நாட்டில் ஏற்கனவே விவசாயத்தின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அப்படி இருக்க இந்த வரி விதிக்கப்பட்டால் அது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் விவசாயிகளுக்கு. நான் ஒரு விவசாயி என்று கூறும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் இதில் அவரின் நிலைப்பாடு என்ன? பாராளுமன்றத்தில் 39 எம்பிக்கள் வைத்துள்ள திமுக இந்த அறிக்கையை எதிர்த்து குரல் கொடுத்து உள்ளனரா? அல்லது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் நிலைப்பாடு என்ன? விவசாயிகள் பயன்படுத்தும் நீருக்கு வரி விதிக்க நினைக்கும் அரசு ஏன்? தனி பெரும் நிறுவனங்கள் நடத்தும் கோலா கம்பெனி மற்றும் தண்ணீர் விற்பனை செய்யும் தனி பெரும் நிறுவனங்கள் எடுக்கும் நீரை கணக்கீடு செய்து அதற்கு ஏற்றாற்போல வரி விதிக்கிறதா? ஆகஸ்ட் இந்த அறிவிப்பு என்பது விவசாயம் தனி நபர்களிடம் இல்லாமல் அதனை பெரும் நிறுவனத்திற்கு மாற்றும் முயற்சியாகவே நாம் பார்க்க வேண்டும். இப்படிதான் இன்று பெரும்பாலான தொழில்கள் கார்ப்பரேட் நிறுவனத்திடம் சென்றுவிட்டது. மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நாளை விவசாயமும் தனி பெரும் நிறுவனத்திடம் செல்லலாம்.